ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த ஆண்டு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய துவக்கத்தில் நீ என்னை கண்டுபிடிக்காவிட்டாலும், துவக்கத்தில் நீ எங்களை பார்க்காவிட்டாலும், நீ தனிமையா இந்த டிராவலை நீங்க ஆரம்பிச்சாலும், ஹல்லேலூயா, இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒன்றை நம்ம பார்ப்போம். எதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, என் கூட கனசேரத்தில் என் கூட பிரயாணத்தில் நான் கண்டுபிடிக்காத ஒருவர், நான் துவங்கும் போது என்னுடைய சீட்டில் இல்லாத ஒருவர், நான் இன்னும் ஃபீல் பண்ணாத ஒருவர் என் கூட இறங்கி வருகிறத நான் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு பிரயாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தரை வழியாய் பிரயாணம் பண்ணுறோம் பாருங்க. இந்த தரை வழியாய் பிரயாணம் பண்ணுகிற இந்த பிரயாணத்தில் யார் வேணாலும் நம்ம கூட ஜாயின் பண்ணிடலாம். யார் வேணாலும் நம்ம கூட இடையில வண்டியை நிறுத்தி போகிற வழியில் பாருங்கள், இங்கேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். மதுரையில் போயிட்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், திண்டுக்கல்லில் போயிட்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொருத்தரை கூட்டு நம்ம போயிடலாம். ஆனால் வான் வழியாய் போகிறதும் கடல் வழியாய் போகிறதையும் யாரையும் இடையில என்ன பண்ண முடியாது, யாரையுமே பிக்கப் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பிரயாணத்தில் வான் வழியாய் உள்ள பிரயாணத்திலையும் கடல் வழியாய் இருக்கிற பிரயாணத்திலையும் இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி ஸ்டாப் பண்ணாலும் யாருமே நம்முடைய கப்பல்லையோ இல்லை ஃப்ளைட்லையோ ஏற முடியாது. அதுல யார் இருக்க முடியும்னா, என்னுடைய பிரயாணத்துல யார் என் கூட துவங்குறார்களோ, யார் ஆரம்பிக்கிறாங்களோ, ஸ்டார்டிங்ல யார் வண்டியில ஏறாங்களோ, அவங்க அத்தனை பேரும் தான் என் கூட இறங்குவாங்க. இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை தலைகீழாய் மாற்றுகிறார். கர்த்தரை தலைகீழாய் மாற்றுகிறார். சாத்தியமே இருக்காது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் இந்த இயர்ல யாரையுமே நான் இடையில ஏத்த முடியாது, நான் கொண்டு போக முடியாது, இந்த வருஷத்துல யாரும் என் கூட வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயரா இருக்கலாம் உங்களுக்கு. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒன்றா இருக்கலாம். உங்க கூட டிராவல் பண்றதுக்கு எல்லாரும் ஒதுங்கி நிக்கலாம். நான் தூரத்துல நிக்கலாம், நான் வரல, நீங்க போங்க, ஏன்னா ஏற்கனவே உங்க கூட நான் நிறைய சிக்கலை அனுபவிச்சாச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு கர்த்தர் ஒரு பிரயாணத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரயாணத்துல ஆரம்பத்துல அவர் இல்லை, அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் இருக்கிற இடத்துல அவரை காணோம். ஆனா இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் நான் உன்னை திரும்பி பார்த்தா உன்னை கண்டுபிடிக்கிறேன். இவர் திடீரென்று என்னுடைய சூழ்நிலைன்னு ஒன்று வந்த உடனே, எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே, எனக்கு ஒரு வருத்தம்னு வந்த உடனே என் படகுல அவர் இருக்கிறார் என்கிறதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய முடிவிலே, இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே என் கூட, ஆமென், அறியாத ஒருவர், இது நிச்சயமா நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை கர்த்தர் உங்களுக்கு கண்கூடாய் காண பண்ண போகிறார். நிறைய பேர் இந்த வருஷம் முடிக்கும் போது உங்களை பார்த்து கேட்க போறாங்க, பிரதர் இது எப்படி நடந்துருச்சு, நீங்க இந்த அக்கறைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சோம், கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு, எப்படி வந்தீங்க, எப்படி இந்த காரியம் நடந்துருச்சு, இத்தனை வருஷம் நடக்காத ஒரு காரியம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி நடந்துருச்சு. நீங்க உடனே சொல்லுவீங்க, என் கூட ஒருவர் வந்தார், என் கூட ஒருவர் வந்தார். 2026 2026 வருடம், மகளே நீ தனிமையாய் அல்ல, மகனே நீ தனிமையாய் அல்ல. இத்தனை வருடமும் உன்னுடைய பிரயாணம் தனிமையாய் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இதோ கர்த்தர் இடையிலே உன்னை நிறுத்தி, இடையிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி, உங்களுடைய படகோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களுடைய தொழிலோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார். ஆமென். அவருடைய மகிமையை நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம் அந்த வசனத்தினுடைய, ஆமென், 26வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் கடலின் மேல், ஆமென், நடக்கிறது. 24 இருந்து கூட வாசிக்கலாமே. 24 இருந்து வாசிக்கும் போது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே, ஆமென், சேர்ந்தபடியினால், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவு பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர்கள் கடலின் மேல் அவர் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள்.
உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கப்பல் பிரயாணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஆரம்பிக்கும் போது வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா அவர்களுக்கு காற்று தெரியல, ரொம்ப ஒரு அழகான ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், இல்லைன்னா நாளை கூட டிராவல் ஆரம்பிச்சுக்கலாம். வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம இப்போ டிராவல் பண்ண முடியாது அப்படின்றத அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய டிராவல் ஆரம்பிக்கும் போது எல்லாமே கால சூழ்நிலைகள் சரியா இருக்குது. அதுவும் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்களை துரிதப்படுத்துகிறார், அந்த பிரயாணத்திற்கு அவசரப்படுத்துகிறார். வேகமா போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா, டைம் ஆகுதுப்பா, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்ப்பா, நான் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்குதுப்பா. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த சீடர்களை துரிதப்படுத்துகிற அதே ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். கர்த்தர் வந்து வேகப்படுத்துகிறார். சீக்கிரமா நீ கிளம்பு, சீக்கிரமா நீ ஆயத்தமாகு, நீ உடனே ரெடி ஆகு, நீ உடனே வேகமான ஒரு மனுஷனா மாறு. நீ இனி அமைதியா இருக்காத, இனி நீ பொறுமையா இருக்காத, இனி நீ சும்மா இருக்காத. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டு, இது நமக்குரிய ஆண்டு. அதனால இந்த ஆண்டு நம்ம வேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபாஸ்டிங் பிரேயர்ல நேற்றை கூட ஆண்டவர் முந்த நாளைக்கு நம்ம கூட அதான் பேசினாரு. இல்ல, கர்த்தர் ஒரு பெரிய வேகத்தை நமக்கு தருகிறார். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை வேகப்படுத்துகிறதற்கு விரும்புகிறார். வாலிப தம்பிங்க இந்த வருஷம் வேகமாகணும், வாலிப தங்கச்சிங்க இந்த வருஷம் வேகமாகணும், தகப்பனார் தாய் ஒவ்வொருத்தரும் வேகமாகணும். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நிற்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு, நீங்க அமைதியா இருக்கக்கூடிய காலமே அல்ல. இந்த வருடம் ஆண்டவர் உங்களை ரொம்ப பிஸி, கர்த்தர் உங்களை ரொம்ப டைட்டா, ஆண்டவர் உங்களை ரொம்ப எதையுமே யோசிக்காதபடி உங்களை நன்மையினால நிரப்புகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போறார். நீங்கள் அங்கங்க அவ்வளவு பேரும் ஒவ்வொரு இடங்களிலையும் சைன் பண்ற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சும்மா இருக்கிற பல ஆண்டுகளாக சும்மா இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வருடம் கர்த்தர் ஒரு பிரயாணத்தை துவங்க பண்ணி கர்த்தர் அவர்களை உத்வேகத்தை கொடுத்து, இந்த வருஷம் நீங்க சும்மா இருக்க போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமேன். மறுபடியும் உங்களுடைய வீட்டிலே பழையது போல ஹல்லேலூயா அந்த பிஸி காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க ஆமேன். சில ஆண்டுகள் ஒருவேளை நீங்க அமைதியா இருந்திருக்கலாம், சில ஆண்டுகள் உங்களுக்குள்ள எந்த டிராவலும் இல்லாம இருந்திருக்கலாம், சில ஆண்டுகள் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு போய் கிடந்தது மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த வருடம் மறுபடியும் உங்களுடைய டிராவலை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ண போகிறாரு. மறுபடியும் உங்களுடைய நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் உங்க வீட்டில் திரும்ப திரும்ப அந்த காரியம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் ஆண்டவர் இறைக்கிற ஒரு கிணறாக கர்த்தர் எடுத்துட்டே இருக்க போறாரு. உங்களிடத்திலிருந்து வந்துட்டே இருக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த அந்த பழைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். மீண்டும் ஒரு ஆடல் பாடல் சத்தம், மீண்டும் ஒரு களிப்பின் சத்தம், மீண்டும் ஒரு பிஸி ஷெட்யூல், மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கர்த்தர் அவசரப்படுத்துகிறார், ஸ்பீடு பண்றாரு. வேகமா வேகமா கிளம்புங்க. அப்போ எல்லாம் அமைதியா இருக்குது. இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் வந்து நடு கடல்ல வந்த உடனே அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வித்தியாசமா மாறுது, சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா மாறுது. இப்போ முன்னுக்கு போய் கொண்டிருந்த அந்த கப்பல் இப்போ என்ன தண்ணுது அப்படி சொன்னா, ரொம்ப பின்னாடி பேக் அடிக்குது. எந்த திசையிலே காற்று அடிக்கிறதோ, எந்த திசையிலே சூழல் வருதோ, அப்படியே அதுக்கு நேராக பின்னாடி வந்து கொண்டே இருக்குது. இப்போ இவங்க மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்சோம், பிரயாணத்தை துவங்கினோம், இந்த பிரயாணத்தை முடிச்சு கனசரேத்தில் போய் கால் வைக்கிறது அப்படின்றது வந்து நடக்காத ஒண்ணுன்னு நடுக்கடல்ல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னுடைய பிரயாணத்தை துவங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறதற்கு நான் காரணமாக இருப்பேனே, ஆனால் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை கைவிடுகிற
தேவனே அல்ல. இந்த வருஷம் கர்த்தர் நம்பர் 2 இரண்டாவதாக கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கர்த்தர் துவங்கின காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் துவங்கின காரியங்களை, இந்த பிரயாணத்தை இதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க முடிச்சீங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி ஒருவேளை பாதி வழியில சில காரியத்தை நிப்பாட்டிட்டு நீங்க திரும்பி வந்திருக்கலாம். எதையுமே நீங்க முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை ஒரு முடிவிற்கு நேராய் கொண்டு போகிற அளவிற்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தை துவங்க பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினவர் அவர், உற்சாகப்படுத்தி துவங்குறவர் அவர். இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களோடு துவங்கி விடுகிறார். இந்த வேலையை கர்த்தர் துவங்குகிறார். இந்த வருமானத்தை ஆண்டவர் துவங்குகிறார். கர்த்தர் சொல்கிறார், என்ன வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம், எவ்வளவு புயல்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். துவங்கின ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களை கொண்டே, ஆமேன், தேவனுடைய திட்டம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த பிரயாணம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த குடும்ப வாழ்க்கை பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த தொழில் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது பாதியிலே நின்று விடுமோ என்று. மகனே நீ கலங்கி வந்திருக்கிறாய், மகளே நீ கலங்கி வந்திருக்கிறாய், அவ்வளவுதான், பாதியிலே நிறுத்தி விடப்பட போகிறது. இல்லை, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகும்போது, நீங்கள் பலவீனம் அடையும் போது, இதோ ஒருவர் கடலின் மேல் நடந்து வந்து உங்க பிரயாணத்திற்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார். உங்க பிரயாணத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அவர் மறுபடியும் துவங்குகிறார். ஆமென். தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. அறகுறையா இருக்கிற நிறைய காரியங்கள் இந்த வருஷத்துல பினிஷ் பண்ணப்படுறத நான் பார்க்கிறேன். அது பூர்த்தி ஆகப்படுகிறத பார்க்கிறேன். நிறைய தடைகள் மாறி அந்த காரியத்தில் ஒரு நிறைவு வருகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த நிறைவை உங்களுக்கு தரப்போறாரு. நல்லா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி, ஏசப்பா இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு பலன் தாருங்க. பாதியிலே நான் வெளியே வந்துருவோம் போல தெரியுது, என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்தி அந்த படிப்பை முடிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அந்த காரியத்தை பொறுமையாய் முடிக்கிறதற்கு ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கிற கர்த்தருடைய திட்டம் பாதியிலே ஒரு நாளும் நிறுத்திவிடப்படுவது இல்லை. ஆமென். நிறுத்திவிடப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லலாமா? எஸ், ஆமாப்பா, ஆமாப்பா. எத்தனையோ காரியத்தை இடையில நான் விட்டுட்டேன். எத்தனையோ வருஷங்கள்ல ஆரம்பிச்சது இடையில நின்றுச்சு. என்னுடைய பொருத்தனைகள் நிறைய இடையில நின்று போயிருச்சு. என்னுடைய தீர்மானங்கள் நிறைய இடையில நின்று போயிருச்சு. ஆனா இந்த ஆண்டு உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது என்று ஹல்லேலூயா நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றணும். இது ஒரு ஜபமா நீங்க எடுங்க. இது வெறும் செய்தியா நம்ம கேட்க வேண்டாம். ஒரு ஜபத்தோட கூட, இயேசுவே அந்த கிருபை உண்டாவதாக ராஜா, நான் முடிக்கணும். இந்த வருஷம் அந்த வேதத்தை வாசிச்சு முடிக்கணும். இந்த வருஷம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கணும். இந்த வருஷம் ஆரம்பிச்ச இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். இந்த வருஷம் துவங்குற வருஷம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வருஷமாய் மாறுவதற்கு ஹல்லேலூயா அதற்குரிய பலனை இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கிருபப்பா. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை. ஆமென். வாசிக்கலாமா? அந்த 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆமேன் அலறினார்கள். நீங்கள் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன்.
அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போகிறதற்கு ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் படவில் ஏறின உடனே காற்று, ஒரு 3 விசை சத்தமாய் சொல்லலாம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3வது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்தில் அவர்கள் போகும்போது காற்று அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. எப்பவுமே இந்த காற்று அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எப்போ முடியுது அப்படின்னு நம்ம அதை கால்குலேஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த காற்றழுத்த டைம் வரும்போது அதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம் சொல்லும்போது யாருமே 10 நிமிஷம் சொல்ல மாட்டாங்க. ஒரு காற்று எவ்வளோ நிமிஷம் வரும் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம். அதுக்கு மேலே அந்த காற்று அதில் பலன் கொள்ளாது. ஆனால் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் காற்றுக்கு, இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தினுடைய காற்றுக்கு அவங்க கொடுக்குற டைம் என்ன டைம் கொடுப்பாங்கன்னா, 3 நாள் கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 வாரம் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் போது பார்த்தீங்கன்னா, இனி 3 நாட்கள் பலத்த காற்று இருக்கும், இனி 2 நாட்கள் பலத்த காற்று இருக்கும் அப்படின்றத அவங்க அந்த காற்றழுத்த அந்த காரியத்தை குறித்து டிசைட் பண்ணி அதை சொல்லுவாங்க. அந்த டைமிங் சரியாக என்னதான் அவர்களால் ஞானவான்களாக இருந்தாலும், அந்த காற்று வர்றதும் போகிறதும் அந்த எக்ஸாக்ட் கரெக்டான டைமை அவர்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது. அவங்க கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த காற்று இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த காற்று எப்போ நிற்கும், என்னைக்கு நிற்கும், எத்தனை வாரம் இது தொடரும், எத்தனை நாள் இது தொடரும், இல்லைன்னா இது இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவும் ஆண்டவரும் அந்த கப்பலிலே ஏறின உடனே காற்று காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. இந்த ஆண்டு 3வதாக ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்முடைய கப்பலில் ஆண்டவர் ஏற போகிறாரு. போராட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு இதுவரையிலும் கடந்து வந்த ஒரு போராட்டத்திற்கு, இதுவரையிலும் அடித்த ஒரு புயலுக்கு நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒரு முடிவை இந்த வருஷம் கர்த்தர் கட்டளையிட போறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த காற்றுக்கு ஒரு முடிவு வரும், அந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும், அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். போராட்ட சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இட்டார். இந்த வருஷம் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நமக்கு இந்த போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வருஷத்தோடு அந்த காரியங்கள் முடிய போகிறது. இந்த மாதத்தோடு முடிய போகிறது. அடித்து கொண்டிருக்கிற அந்த புயல் இனி தொடரப் போவது இல்லை. கனசரேத் போகிற வரைக்கும் மறுபடியும் அந்த புயல் அடிக்க போவதில்லை. மறுபடியும் அந்த காற்று வரப்போவதில்லை. மறுபடியும் அந்த கொந்தளிப்பு வரப்போவதில்லை. காரணம், அமர்த்துகிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அமர்த்து விட்டார். ஆனால் இனி அந்த பிரச்சனை நமக்கு திரும்பி வருவதே இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை அமர்த்துகிற கர்த்தர் நம் படவிலே ஏறுகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போறார்னா, தனித்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே இயேசுவோடு கூட இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். இயேசுவோட கூட முடிக்க போகிறோம். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஆரம்பித்த துவங்கின இந்த பிரயாணம் பாதியிலே முடிவடைய போவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும், அந்த வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பிரயாணத்திலே என்னுடைய எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவிற்கு வந்து கர்த்தர் என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல், முற்றிலும் ஒரு சமாதானம், சுற்றிலும் ஒரு சுகம், அமைதியான ஒரு பிரயாணத்தை, புயல்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிற ஒரு பிரயாணத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். அந்த வாக்குத்தத்த பாடலை பாட போறோம். அக்கறைக்கு நான் செல்வேன், அக்கறைக்கு நான் போவேன், ராஜாக்களோட கர்த்தரை நிறுத்த வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை எல்லாரும் தட்டி, என்னுடைய தலையெழுத்துகள் மாற போகிறது, என்னுடைய தலைமுறை கர்த்தரை பார்ப்பதற்கு தேங்க்யூ ஜீசஸ். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அடுத்த கரையினுடைய ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் எந்த மதிலையும் நான் தாண்டிடுவேன். என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தினாலே எந்த மதிலையும் தாண்டி நிற்பேன். அக்கறைக்கு நான் ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாது, விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாது. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாதே. பயங்கள் நீங்கிடும், ஒரு தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் ஒரு பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், ஒரு தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கிறேன். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கிறேன். என் படவில் பேச துவங்கினேன், உன் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வை மாற்றி. என் படவில் ஏறினேன், பேச துவங்கினேன், உன் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வை மாற்றி, என் வாழ்வை மாற்றி. அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்னை இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு படிக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போகிற நல்ல தேவன், என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி என்னை அடுத்த படிக்கு நேராய் கடந்து போக பண்ணுகிற ஒரு தேவன். இந்த வருடம் கடலை கடக்குகிற ஒரு வருடம், இந்த வருடம் கடலை தாண்டுகிற ஒரு வருடம். ஆமென். இந்த வருடம் கடலை கடக்கிற ஒரு வருடம், பிரச்சனைகளை தாண்டுகிற ஒரு வருடம், சூழ்நிலைகளை தாண்டுகிற ஒரு வருடம். இந்த வருடம் நான் அக்கறைக்கு போகிற ஒரு வருடம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில்
வேதம் சொல்லுகிறது அவர்களும் ஒரு கடலை கடக்குறாங்க. அவர்களும் ஒரு கடலை கடக்குறாங்க. எந்த கடலை கடக்குறாங்க? எந்த கடல்? செங்கடல். அந்த செங்கடலை அவங்க கடந்த உடனே அவங்க கால் வைக்கிறது எங்க கால் வைக்கிறாங்க? எங்க கால் வைக்கிறாங்க? செங்கடலை கடந்த உடனே அவங்க வனாந்தரத்துல கால் வைக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால நம்ம ஒரு கடலை கடப்போம், நம்ம ஒரு கடலை தாண்டுவோம். நம்ம ஒரு கடலை தாண்டின உடனே நம்ம வனாந்தரத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டோம். எங்க காலடி எடுத்து வைப்போம் தெரியுமா? கனசரேத்து. கனசரேத்து அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்திகளின் தோட்டம். கனசரேத்து என்கிற அந்த தோட்டத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ஆஸ்திகளின் தோட்டம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆஸ்திகளின் தோட்டம். அப்போ இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ற ஆண்டு அப்படின்னு சொன்னா கடல்களை கடந்து ஆஸ்திகளின் தோட்டத்துல காலடி எடுத்து வைக்கிற ஒரு ஆண்டு. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருடைய வீட்லையும் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த வாக்கு தத்துவம் இருக்கணும். எந்த வாக்கு தத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அக்கறைக்கு 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 போவோம்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், வெறும் டிராவல் மட்டும் நினைக்காதீங்க. அந்த டிராவலுக்கு இடையில எவ்வளவு பயங்கள் வேணாலும் வரும், எவ்வளவு புயல்கள் வேணாலும் வரும். ஆனா நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்ச கர்த்தர் என்னை முடிக்க பண்ணுகிறதற்கு அவர் கர்த்தர் வல்லவராயிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு தெரியுமா? இந்த வருஷம் எல்லாருமே கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் லெவல் நீங்க போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் லெவல் நீங்க போக ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அதனால நான் என்ன நம்புறேன், இதுக்கு வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் தானே. நீங்க ஆண்டவரிடத்துல பிளேம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீ வாக்கு கொடுத்தது நீங்க, அதனால கண்டிப்பா எனக்கு என்ன சூழ்நிலை சரியில்லைனாலும் என்னை கொண்டு போக வைக்கிறதுக்கு உங்களால முடியும். நான் எல்லா வருஷத்தை போல இந்த வருஷத்தை நான் முடிக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் இந்த எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது கூட நான் விரும்பலைன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஆரம்பமே எப்படி இருக்கணும்னா ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்க இந்த வருஷம் ஆரம்பிங்க, ஒரு சந்தோஷத்தோட இந்த வருஷம் ஆரம்பிங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க அப்படி ஆரம்பிச்ச உடனே எல்லா சூழ்நிலையும் ஒரே நாள்ல சரியாகும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா நீங்க இந்த வருஷம் முடிக்கும் போது நீங்க சோர்ந்து மட்டும் போகாம இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு மகிமையை, கண்டிப்பா ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க, ஒரு மகிமையை பார்ப்பீங்க. எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் நீங்க முடிக்க போறது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புறேன், ஒண்ணு நீங்க கதரையனுடைய நாட்டுல நீங்க லேண்ட் ஆக போறீங்க, இல்லைன்னா நீங்க கனசரேத்துல நீங்க லேண்ட் ஆக போறீங்க. ஆமென். எந்த இடத்துல லேண்ட் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மிக அற்புதமான அடையாளமான சாட்சி உங்களுக்காக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சில தீர்மானங்களை எழுதியிருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஒன்று தீர்மானம், இன்னொன்று லக்குகள், இன்னொன்று பொருத்தனை. இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எடுத்துட்டீங்களா? இந்த வருஷத்துக்கான லக்கை எழுதியாச்சா? நீங்க கொண்டு வர்றீங்களா இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது? ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளாம் எழுதியாச்சா? இந்த வருஷம் உங்களுடைய லட்சியம் என்ன? ஹலோ, என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? 1 இயர், ஒரு வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். என்ன இந்த வருஷம் இருக்குது? உங்களுடைய பிசினஸ் ரீதியா என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? உங்க சம்பாத்தியத்தின் ரீதியா என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன லக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க? நீங்க எடுத்த பொருத்தனை, எத்தனை பேர் பொருத்தனை எடுத்திருக்கிறீங்க? எடுத்துட்டீங்களா? பொருத்தனை கை தூங்க பார்க்கலாம். எழுதி இருக்கிறேன் நான். அப்படி தீர்மானம் எடுத்தவங்க கை தூங்க. என்னாச்சு இயேசுவே? என்ன டேட் என்ன இன்னைக்கு? இன்னைக்கு 4ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல 4th வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் இந்த வருஷத்தினுடைய பிளானே பண்ணல, திட்டமே போடல அப்படின்னு சொன்னா உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? சொல்லுங்க. போன வருஷத்தினுடைய முடிவில் நீங்க ரெடியா இருக்கணும். லாஸ்டே நீங்க 25th நீங்க ரெடி பண்ணி இருக்கணும். நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போதே லட்சியத்தோட தான் வந்திருக்கணும், பொருத்தனையோட தான் வந்திருக்கணும், நீங்க எடுக்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லாம எதையுமே பண்ணாம அப்ப வெறும் கை கட்டி என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ற மாதிரி வந்தா எப்படி? நீங்க வாஞ்சையா இல்லைன்னா, நீங்க களத்துல நிக்கலைன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது.
இன்னொருத்தரை காரணம் காமிச்சிட்டு, சூழ்நிலையை காரணம் காமிச்சிட்டு, இந்த சூழ்நிலையை காரணம் காமிச்சு சாக்கு போக்கு சொல்ற யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒண்ணு என்னன்னா சாக்கு போக்கு சொல்றது. ஏசப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம இவ்வளவு ஆரோக்கியமா நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில தீர்மானம் எடுத்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில. இன்னொருத்தரை கை நீட்டி இவங்க தான் சொல்லாதீங்க, இதனாலதான் சொல்லாதீங்க. இந்த வருஷம் அது நடக்காது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பு யார் கையில தான் கொடுத்திருக்கிறாரு? என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பு என் கையில தான் இருக்குது. என் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னொருத்தர் கையில கொடுக்கவே இல்லை. இன்னொருத்தர் எப்படி நடந்தாலும், எப்படி எனக்கு எதிராக வந்தாலும் என் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய கிருபையை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார். சரி, இந்த ஒரு வாரம் உங்களை மன்னிச்சிடுறேன் நான். அதனால அடுத்த வாரம் வரும்போது நான் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த 1 மந்த்துக்குள்ள எல்லாரையும் சந்திச்சிருவேன் மோஸ்ட்லி. அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் சந்திக்கும் போது, நீங்க வரும்போது, என்னை பார்க்க வரும்போது கண்டிப்பா அந்த நோட்டோட தான் நீங்க வரணும். நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா பார்க்கணும். அதற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அது மேல கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஆமேன். எனக்காக அப்படின்றதுக்காக இல்லை, உங்களுக்காகவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட அப்படி விரும்புறாருன்றதுக்காகவும் நீங்க செய்யுங்க. நீங்க எப்படியோ அவ்வளவுதான், 1 வருஷம் போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்படியே என்னமோ 1 வருஷம் வந்துட்டோம், சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு விரும்பல. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க எழும்பணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வருஷம் எப்படியாவது உங்க கையை பிடிச்ச ஆண்டவருடைய துணையோட கொண்டு போய் அடுத்த ஒரு லெவல்ல உங்களை கொண்டு போய் விடுறதற்கு ஆண்டவர் என்னை நம்பணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே கோஆபரேட் பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். தகப்பனே, உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீ பிரயாணப்படு. நீ கனசரேத்துக்கு போக வேண்டியதுனால நீ பிரயாணப்படு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை தைரியப்படுத்தின தேவனே, இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல, ஒவ்வொருவர் மேலையும் நிலைவரமாய் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்க பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை இந்த வருஷத்தை பெருக பண்ணுவீராக ராஜா. இந்த ஆண்டு என் பிள்ளைகள் தசம பாகத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அதனுடைய அற்புதத்தை அவருடைய கண்களில் அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வருடம் கடன்கள் அடைக்கப்படட்டும். இந்த வருடங்கள் புதிய புதிய இடங்கள் வாங்கப்படட்டும். கர்த்தாவே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த வருடம் மகிமையாய் நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்துகள், விக்கனங்கள் உங்க பிள்ளைகள் ஒருவரையும் அணுகவே கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரால் அனுப்பப்படுகிற ஒரு உற்சாகம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.